வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கும் இறாலும் போட்டு ஒரு குழம்பு செய்ய போகிறேன். இப்போ 2 மேசக்கரண்டியில் எண்ணெய் கொதிக்க வச்சுருக்குது. எண்ணெய் கொதித்து வரைக்குள்ள நாங்கள் அதுக்குள்ள எண்ணெய் கொதித்து வரைக்கும் அதுக்குள்ள காத்தேக்கரண்டி கடுகு, ஒரு தேக்கரண்டி வெந்தயம், காத்தேக்கரண்டி நச்சீரகம், இந்த மூண்டையும் போட்டு நாங்கள் நல்லா வதக்குவோம். இங்கே வரைகளை கருவேப்பிலை ரொம்ப சேர்த்துக்கிறோம். நாலஞ்சு துண்டு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வதக்குவோம். ஹீட்டை மீடியத்தில் வச்சுக்கணும். இந்த வெங்காயம் வதங்கி வதக்கில் ஒரு 150 கிராம் உருளைக்கிழங்கு தோல் சீவி வெட்டி அதையும் இதோட சேர்த்து வதக்குவோம். இந்த உருளைக்கிழங்கோட நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் இந்த இறாலையும் சேர்த்து நல்லா வதந்து விடுவேன். இறால் சிவப்பாக வதந்ததுக்கு நாங்கள் அதை வதக்குவோம். இதோட 5 பெரிய உள்ளியை சின்ன சின்ன வெட்டி அதையும் சேர்த்துக்கொள்வோம். ஒரு 3/4 மேசக்கரண்டி அளவுக்கு ஒரு இஞ்சியை தூளாக வெட்டி இஞ்சி துண்டுகளையும் நாங்கள் இதோட சேர்ப்போம். மீடியம் ஹீட்டில் விட்டுட்டு நாங்கள் காத்தேக்கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்வோம். ஒரு தேக்கரண்டி மல்லித்தூள், இது ஒரு தேக்கரண்டி மீன் மசாலா பவுடர், அது இறாலுக்கும் சேர்க்கலாம். நான் 14 இறாலுக்கு சேர்க்குறேன். காத்தேக்கரண்டி பெருஞ்சீரகத்தூள், ஒரு தேக்கரண்டி காஷ்மீர் மிளகாத்தூள், 2 தேக்கரண்டி கறி மிளகாத்தூள், காத்தேக்கரண்டி அளவு உப்பு, எல்லாத்தையும் போட்டு நல்லா திரட்டி விடுவாங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு தேசிக்காய் அளவு புளியை எடுத்து நாங்கள் புளிஞ்சு பல புளியை இதோட சேர்த்துக்கணும். சேர்த்து எல்லாத்தையும் கலந்துட்டு இந்த புளியில் இது அவிகிற அளவுக்கு நாங்கள் இப்போ மூடி விடுவோம். சேர்ந்து நாங்கள் உப்பு புளி பார்ப்போம். எல்லா புளியில் அவிஞ்சு வரைக்கல நாங்கள் 4 மேசக்கரண்டி அளவு தண்ணியும் சேர்த்து விடுவோம். சேர்த்து நல்லா திரட்டி அவிய விடுவோம். இந்த இறால் உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா அவிஞ்சு வரட்டும். எல்லாம் அவிய விடுவோம். இப்போ துறந்து அவிஞ்சிருக்கா உப்பு எல்லாம் காரணமானு பார்ப்போம். தண்ணி வற்றி வந்துட்டு தண்ணி போய்க்கா உப்பு புளி பார்ப்போம். இப்போ ஹீட்டை மீடியத்தில் வச்சுக்கொள்ளுங்க. கொஞ்சம் உப்பு போட்டால் நல்லா இருக்கும். இதோட நான் 4 மேசக்கரண்டி அளவு தேங்காய் பால் சேர்க்கிறேன். தேங்காய் பாலெல்லாம் சேர்த்த பிறகு ஒரு உப்பு பார்க்கும். உப்பு எல்லாம் ஓகே இருக்குது. சொட்டு உப்பு போட்டால் நல்லா இருக்கும். சும்மா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் அளவு போட்டுக்கலாம். ஓகே,
போட்டுட்டு மீடியம் ஹீட்டில் விட்டு மூடி விடுவோம். அவியட்டும். 5 நிமிஷத்தோட நாங்கள் திறந்து பார்ப்போம். உங்களுக்கு தண்ணியாக வேணுமெண்டா நீங்கள் தண்ணியாக இறக்குங்கோ. தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் வத்த விட்டு இறக்குனீங்கன்னா கூட நல்லா இருக்கும். எனக்கு இந்த இது இன்னும் கொஞ்சம் வத்தணும் எனக்கு. அப்போ நான் இன்னும் கொஞ்சம் நேரம் விட போகிறேன். இப்போ புளி எல்லாம் ஓகேயாக இருக்குது. இன்னொரு 5 நிமிஷம் விடுவோம். இப்போ 5 நிமிஷத்தால் திக்காக வந்துட்டுது. இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு ஓகே. நாங்கள் இப்போ இதை இறக்கி ஷோர் பண்ணி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இறாலை நீங்கள் இது வரைக்கும் இப்படி செய்து பார்க்கணுன்னா இப்படி செய்து பாருங்கள். என்ன மாதிரி செய்கிறேன்னு பார்ப்போம். அவ்வளவு டேஸ்டான இறால் கறி உருளைக்கிழங்கு கூட நீங்கள் இது வரைக்கும் செய்து பார்க்கணுன்னா இப்படி செய்து பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சுவையான இறால் கறி ரெடி. சோறும் ரெடியாக இருக்குது போட்டு சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.